உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொம்பன் சூரா. மாப்ள என்ன? இங்க வாங்க வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க வாங்க. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே, இப்பதான். இங்கதான். நீங்க? நான் சாப்பிட்டேன். மாப்ள, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்யா. அட என்ன மாமா, நீங்க என்கிட்ட நல்லா பேசுறதுக்கு எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னா சொல்லுங்க. சரி சரி சரியா சொல்றது, ஆனா மறைக்காம சொல்லணும், ஓகேவா? நான் என்னத்த போய் மறைக்க போறேன்? நீங்க கேளுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க இந்த கார்பன் பேப்பர்லாம் பாத்திருக்கீங்களா? பேப்பர் கடியில வச்சு எழுதுவாங்களே, தெரியும் தானே? பாத்திருக்கேன். அது மேல நீங்க அழகர்னு எழுதுங்க, கீழே நேர்மை, நியாயம், தர்மம், உண்மைன்னு வரும் பாருங்க. அது எனக்கும் தெரியுமியா, அது எனக்கும் தெரியும். ஆனா நான் கேட்க வந்த விஷயத்த எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்ன மாமா, எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஏமாப்ல, நீயும் ஆண்டாளும் அந்த ஆதிப்பையன் வீட்டுல தனியா இருந்தீங்கல்ல? ஆமா. 2 பேரும் நல்லா இருந்தீங்களா? நல்லா தான் இருந்தோம். எங்களுக்கு என்ன குறைச்சல? எனக்கு இருந்த ஒரே தலைவலி நீங்க தான். இப்ப நீங்களும் சரியாயிட்டீங்க. இனிமே எனக்கு என்ன தலைவலி? அட மாமா, நாங்க அன்னைக்கும் நல்லதா இருந்தோம், இப்பவும் நல்லதா இருக்கோம். சொல்லுங்க நீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க நல்லபடியா இருந்தீங்கல்ல? அட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நல்லா தான் இருந்தோன்னு. உனக்கு எப்படி நான் புரியற மாதிரி கேட்கறதுன்னு தெரியலையே. மாப்ள, இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த ஊதுபத்தி எல்லாம், மல்லிகைப்பூ இருந்துச்சு எல்லாமே. மல்லிகைப்பூ மட்டும் வெளியே போய் வாங்கிட்டு வந்தேனா. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பூவே வேணுமா? ஏய் ஏய், இங்காரு அம்புட்டுதான். இப்போ நான் என்ன கேட்கறேன்னு இன்னுமா உனக்கு புரியல? சத்தியமா புரியல மாமா. என்ன? சரியா சரியா, இரு இரு இரு. இப்போ உனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. ஆயிடுச்சு. முன்னாடி உங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இந்த சண்டை சச்சரவு இப்படி இருந்துச்சுல? இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். அது அதத்தான் கேக்குறேன். தனி கொடுத்தனும் போனீங்கல்ல, சந்தோஷமா இருந்தீங்களா? தனி கொடுத்துறோம் போறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்குள்ள சண்டை வரலன்னா நாங்க பாட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறோம். இப்ப என்னாச்சு? ஒரு பிரச்சனையும் இல்ல எங்களுக்குள்ள. மாப்பிள, நான் ஆண்டாளுக்கு அப்ப இதுக்கு மேல வெளிப்படையா கேட்க முடியாதியா. நீங்க தான் எதுவுமே கேட்கலையே இன்னும். என்ன வெளிப்படையா கேட்கணும்? வெளிப்படையா கேட்க கூடாது. இப்படி நேரம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? நீங்க குழம்பி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் கேட்டுருவோம். சொல்லுங்க மாப்ள. இங்க வாங்க. என்ன என்னய்யா? என்ன மாப்ள? மாமா ஏதோ ஒண்ணு கேக்குறாரு, எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கேட்டு சொல்லுங்க. ஏங்க, அப்படி என்ன மாப்ள கிட்ட கேட்டு தொலைச்சுங்க? ஏய், ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் கேட்கல. நானு நீ உன் வேலையை போய் பாரு. ஏங்க, இவ்வளவு நேரம் கேட்டு தானே இருந்தீங்க என்கிட்ட. நானும் அவ்வளவு தண்ணி கொடுத்துருமோ, நல்லா இருந்தீங்க நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டு தானே இருந்தீங்க என்கிட்ட. கேளுங்க. ஐயா மாப்ள, நான் தெரியாம கேட்டு போட்டையா? போதுமா? என்ன நீங்க? ஏங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, ஊதுபத்தி, மல்லிகைப்பூ இதெல்லாம் கேட்டீங்கல்ல? ஏய் 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 ஏய், போதுமியா? கேட்டீங்க. அத்தை, இதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டு சொல்லுங்களேன். இத பத்தி தான் மாமனாரும் மருமகனும் பேசிட்டு இருந்தீங்களா? அட நீ வேற சும்மா இரு லட்சுமி. மாப்பிள்ளை ஏதோ தமாசுக்கு லந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை போய் நீ கேட்டுக்கிட்டு. அடியே ஆண்டாளு, கோப்பனுக்கு என்னாச்சு? கேக்குறது எல்லாமே கேட்டு இப்ப ஒண்ணுமே கேட்கலன்னு மாட்டி விடுறாரு என்ன? ஏய் மாப்பிள, போதுமியா? இந்த பேச்சை இதோட விட்டுரு. நான் எதுவும் கேட்கல, நீயும் எதுவும் சொல்லல, புரிஞ்சுதா? ஏன் உங்க அப்பா பேசுறது உனக்கு புரியுதாடி? எதுக்குடி சிரிக்கிற? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஐயா சும்மா இருயா, சொன்ன கேட்க மாட்டியா நீயே? மாமா நீங்க சும்மா இருங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இருங்க மாமா, உங்க 2வது பொண்ணு கிட்ட கேப்போம். ஏன்டி இந்த ஆப்பிள் என்னையா நீ உங்ககிட்ட போய் நான் கேட்ட மாதிரி? அட இருங்க, கேட்டுறலாம். கேட்காம போறீங்க? கேக்குதா? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன்டி தெரியலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். தெரியலன்னா பரவாயில்ல, போய் ஆர்டர் போட்டு வந்து பில் எல்லாம் செக் பண்ணு போ.
ஆ. போடா. தெரியலன்னா யாரையாவது கேட்டா சொல்லுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மல்லிகை பூனா. ஓ உங்க அப்பா கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? எதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. சரி, நானும் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க புருஷன் பொண்டாட்டியா தானே இருந்தீங்க? இல்ல, அவரு தாத்தாவா இருக்காரு, நான் தாத்தாவுக்கு சித்தியா இருக்கேன். ஏய், நான் அந்த அர்த்தத்துல கேக்கலடி. வேற எந்த அர்த்தத்துல கேக்குற? அதான்க்கா, அப்பா கூட மாமா கிட்ட கேட்டாரு. ஆப்பிள், ஆரஞ்சு, மல்லிப்பூ, ஊதுவத்தி அத பத்தி கேக்குறாங்க. ஏய் சிப்பு, எனக்கு வெக்கமா இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. எல்லாம் நல்லபடியா இருக்கீங்கல்ல? ஆம், நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல? அட போமா, நீ வேற. ம், என்னம்மா இது? அக்கா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போறாளா இல்ல நடக்கலன்னு சொல்லிட்டு போறாளா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நான் தான் அக்கா, நீ தான் தம்பி, சரியா? அக்கா சொல்றத கேட்டு சமத்தா நடந்துக்கணும். ஏண்டா அழுற? அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா இப்ப வந்துருவாங்க தம்பி. அழக்கூடாது, சரியா? என் செல்லல, அழக்கூடாது அழக்கூடாது. அக்கா இருக்கல, அழாத. எப்படி இருக்கு? அம்மா, இவன்கிட்ட என்னாச்சுன்னு கேளு. ஏமா டல்லா இருக்கீங்க? சும்மா வரதான்னு இருந்து கோயிலுன்னு சுத்தினா அப்புறம் இப்படிதான் மயக்கம் போட்டு விழணும். போதும் ஆதி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க இதையே சொல்லி சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க. தம்பி, அப்பா கிட்ட அம்மாவை திட்ட வேணாம்னு சொல்லுடா. ஏய், யாருடி இது? உன் தம்பியா? ஆமாமா. ஆ, தமிழுக்கு தம்பினா பிடிக்குமா? பிடிக்கும்பா. சரி, உன் தம்பிக்கு என்ன பேர் வச்சிருக்க? அச்சச்சோ, பேர் வைக்க மறந்துட்டனே. சரி, இப்போ வை. அப்போ என்ன வைக்கலாம்? அப்பா பேரு ஆதி, அம்மா பேரு பாரதி. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பேர் வைய. பாரதி, அப்பா ஆதி, பாதி. பாதி எப்படி இருக்கு? அப்ப மீதி எங்கடி? அம்மா, உன்னோட ஃபர்ஸ்ட் எழுத்தும் அப்பாவோட லாஸ்ட் எழுத்தும் வச்சு சொன்னம்மா. ஓகே, இங்க வாங்க. உங்க தம்பிக்கு ஆல்ரெடி பேர் வச்சாச்சு. அப்படியா? என்ன பேருப்பா? கண்ணா. உங்களுக்கும் அந்த பேர் ஞாபகம் இருக்கா? குழந்தை விஷயமாச்சு, எப்படி மறக்க முடியும்? அப்ப தம்பிக்கு கண்ணன்னு பேர் வச்சிடலாமா? நீயே வச்சிரு. கண்ணா கண்ணா கண்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.